Hello friends, இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் ப்ளவுஸில் ப்ளூ கலர் காம்பினேஷனோட நிறைய பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் லீஃப் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இது வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு இருக்கும் இந்த ஒர்க். ஸோ எப்பயும் போல் ஒரு 2 லைன்ஸ் சரி போட்டுட்டு, ஸோ நம்ம இதில் ப்ளூ ஆட் பண்ணுறோம், அதனால் 2 லைன் ப்ளூ சில்க் த்ரெட் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் டார்க் ப்ளூ. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம கட் பீட் வைக்கிறோம், கோல்டன் கலர் கட் பீட் வச்சோன்னா நமக்கு இந்த ஒர்க்கில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் சுகர் பீடை வைக்கிறத விட கட் பீட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளிட்டர் இருக்கும். எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் இல்லை, சென்டராக இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த கிளிப் டைப் குந்தன் ஸ்டோன் வைக்கிறோம். சைடில் இருக்க பெரிய ஃப்ளவருக்கு வந்து ப்ளூ கலர் குந்தன் வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன லீவ்ஸ் வருது இதில். அந்த சின்ன லீவ்ஸ்க்கு வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வைக்கிறோம். ஸோ ஃப்ளவரில் வந்து நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் செல்ஃப் கலராக இருக்கும். இது வந்து பேர்ல் பீட், 3mm பேர்ல் பீடில் பிங்க் கலர். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் பேர்ல் பீட் வைக்கிறோம், இன்னொன்றில் வந்து சம்கி வித் பேர்ல் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி வேறு காம்பினேஷனில் நம்ம வைக்கிறோம். இது ஒரு மாதிரி ஸ்டார் டைப்பில் வர்ற மாதிரி ஃப்ளவர். ஸோ இது எப்போவுமே தெரியும் உங்களுக்கு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். வேறு இதில் ஆல்ரெடி மார்க்கிங்கில் இருக்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் மார்க் பண்ணாமல் இந்த ஃப்ளவர் வெறும் சென்டர் டாட் மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் லீவ்ஸ் பெட்டல்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ வந்து 2 சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு, ஒரு சம்கி, இதுதான் இதோட அந்த பீட்ஸோட கணக்கு. ஓகேவா, இதில் நீங்கள் கட் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம் சென்ட்ரா, இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெட்டல் மாதிரி வர ஃப்ளவர், இதுக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அதே ஃப்ளவர் டைப் தான். ஆனால் அந்த ஒரு பெட்டலுக்கும் 3 லைன்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஓகேவா, கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக லுக் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு சைடில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த சைட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் வந்து 3mm சம்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 4mm வந்து நல்ல பெருசாக இருக்கும். 4mm வந்து ரொம்ப சின்ன பார்டர் ஒர்க் மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக நம்ம 4mm சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இல்லை ரொம்ப ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம சீக்கிரம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம 4mm யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைலைட்டடாக பெருசாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த ஃப்ளவரை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட் வந்து அதே அந்த ஸ்டார் டைப் ஃப்ளவர் தான். இதில் அதிகமாக நம்ம பேர்ல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து கலர்ஸ் கூட இது பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுவே வந்து சில்வர் போட்டுக்கலாம், கோல்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளவருக்கு இருக்கிற அந்த கொம்பு மாதிரி இருக்கிற அந்த ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது 3 mm பேர்ல் பீட் போட்டுட்டு கட் பீட்ஸ் 13 சைஸ் கட் பீட். பீட்ஸோட சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நமக்கு வந்து பெரிய கட் பீட்ஸ் இருந்துச்சுன்னா அது பார்டர் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். டீட்டெயிலிங் ஒர்க்குக்கு வந்து 13 தான் பெஸ்ட்டு. இன்னும் ரொம்ப மைன்யூட்டாக நமக்கு ஒர்க் பண்ணணுன்னா அந்த 15 சைஸ். மோஸ்ட்லி பொட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற சைஸஸ் வந்து இது 13 அண்ட் 15 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளவர் பண்ணுறோம். ஃப்ளவர் வந்து மேலே சென்டர்லேருந்து கீழே வரும். ஸோ லெஃப்ட் ரைட் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிடுவோம், ஓகேவா. ஸோ இது வந்து சுகர் பீட்ஸ் வச்சு தான். இதை நீங்கள் கட் பீட்ஸ் வச்சும் பண்ணிக்கலாம், இது உங்கள் சாய்ஸ் தான். ஒரு ஃப்ளவரில் என்னென்ன வெரைட்டிஸில் நம்ம ஃபில் பண்ணணுங்கிறது வந்து நம்ம சாய்ஸ். நீங்கள் 4 பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், 3 வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லீஃபோட சைஸை பொறுத்து. ஸோ இந்த லீஃப்க்கு வந்து நான் 4 பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதில் இருக்க கேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வேறு ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ பட்ஜெட் வந்து நிறைய இருக்குன்னா நீங்கள் இந்த கேப்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபில்லிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டாட்டாக சிங்கிள் பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், ஃபில்லிங் ஸ்டோன்ஸ் மாதிரி சும்மா ஒட்டிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஐடியாஸ் தான். இல்லை சம்கி டாட்ஸ் கொடுக்கலாம். ஸோ எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்கையுமே ஒரு 2 டைம்ஸ் காமிக்கிறேன்னா அந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஸோ 1 டைம் காமிச்சா வந்து ஒரு ஷார்ட் கிடைக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, 10 மினிட்ஸ்க்கு உள்ளேயே நம்ம ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டாட் வச்சுருக்கேன். டாட் இந்த மாதிரி 3 பீட்ஸ் டாட்ஸ் தான். இதே நீங்கள் ஒரு ஃப்ளவர் லீஃப் வச்சு கூட பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் பட்ஜெட்டுக்கு தான். ஏன்னா எவ்வளோ டைம் ஆகுங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ஒர்க்குக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம், ஓகேவா. லீஃப், இந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் 15 சைஸ் கட் பீட்ஸ் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அது நல்லா ஷைனிங் கொடுக்கும். நான் இங்கே வந்து சரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்ன ஸ்டோன் லீஃபுக்கெல்லாம் சரி அவுட்லைன் கொடுத்து பார்டராக முடிச்சுக்கலாம். நம்ம லீஃபை சுற்றி இல்லை இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி நம்ம சரியில் போடுறோன்னா பெட்டர் நம்ம வந்து ரொம்ப ஸ்மாலாக அந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து
அது ஒரு பார்டர் மாதிரி நல்லா தெரியும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கண்டினியூஸ் ஸ்டிச்சாக இருக்காது, ஒரு சிங்கிள் ஸ்டிச் வச்சு அதை வந்து ஒரு எட்ஜஸ் எல்லாம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஐடியாஸ் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் நான் இப்படி தான் பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒர்க்கு முடித்ததும் இதில் வந்து ப்ளூ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அங்கங்கே ப்ளூ ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதான் அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டாக கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்படி தான் இருக்கும் ஒர்க்கு. ஸோ இது பேக் நெக் ஒர்க். ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு இந்த ஒர்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம இதில் ஒரு பீட்ஸ் ஃப்ளவர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அந்த பிங்க் கலர் பீட்ஸ் வச்ச ஃப்ளவர் அந்த ஒர்க்கு தான், அதே தான். அதை மட்டும்தான் இந்த பார்டரில் 2 லைன் பார்டராக போட்டிருக்கேன், கீழே அப்புறம் வந்து கொஞ்சம் மிடில். ஸோ அதுக்கு அதே தான் அந்த எல்லோ ஐ ஸ்டோன்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். எல்லோ ஐ ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே தான். ஸோ ஒட்டுறதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்டர் பண்ணோன்னா அதுக்குள்ளே அது காஞ்சிரும். ஸோ தட் நம்ம வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ 2 லைன் saree, 2 லைன் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் இந்த 13 கோல்டு கட் பீட் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒர்க்கு நீங்கள் நான் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா அது அப்படி கிடையாது. இது வந்து வீடியோவோட ஸ்பீடை வந்து நான் 2x வச்சுருக்கேன். ஸோ டபுள் ஸ்பீடில் இது வீடியோ ப்ளே ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் தான். அப்படியே ரொம்ப சுப்ரீம் ஃபாஸ்ட்லலாம் வராது. நம்ம ஒரே டிசைனை ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து அந்த டிசைன் இப்போ வந்து ஒரு 10 ஹவர்ஸில் பண்ணுறோன்னா அதே ஒர்க்கை நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸ் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளால் ஒரு 7 to 8 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்பீடு வந்திருக்கும். ஏன்னா நம்ம மைண்டில் ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்டோன் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம், இந்த ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோனை ஒட்டிட்டு நம்ம இந்த பார்டர் ஒர்க்கு கொடுப்போம், இதை பண்ணிவிட்டு வேறு லைன் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக நம்ம வந்து ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணோம். அதனால் அந்த 2-3 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஃபாஸ்டராக இருக்கும். பட் வந்து இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன், பொட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துருக்கேன். நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கோங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 10 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 10 இயர்ஸுங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. கண்டினியூஸாக டெய்லி அவங்க இந்த ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காங்க, இதே ஸ்டிச்சஸில் தான் போடுறாங்க. ஸோ அவங்க கையும் மைண்டும் இந்த விஷயத்துக்கு பயங்கரமாக பழக்கப்பட்டிருக்கும்.
இப்போ நான் பண்ணுற ஒரு ஸ்பீடே வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்பீட். ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட டபுள் ஸ்பீடில் இருக்கும். எனக்கு இந்த த்ரெட்டை இப்படி ஸ்விங்கில் மூவ் பண்ணால் இப்படி போகும், இப்படி பண்ணால் இந்த ஸ்டிச் ஈஸியாக இருக்கும், இவ்வளோ ஃபினிஷிங்காக வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பழக்கப்பட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் வேணும்னா ஒன்றில் நீங்கள் இத்தனை இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கணும். சொல்லுவாங்க மந்த்ஸ் ப்ராக்டிஸ்லேயே நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். கண்டிப்பாக இருக்காது, இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கையால் நம்ம செய்யப்படுற ஒரு விஷயங்கிறதுனால ஸோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட ப்ளவுசஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட சுடிதாஸ்க்கு பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக செஞ்சு கொடுங்க. ஸோ அந்த டச்லேயே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும், புதுசாக இது ட்ரை பண்ணுவோன்னு தோணும். அப்படி தான் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து 1 ஸ்கேல் டிஃப்ரென்ஸில் ஒரு லைன் விட்டு விட்டு இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதில் மட்டும் நம்ம ஒரு 3 mm பீடு கொடுப்போம். சுகர் பீட் போட்டுட்டு அந்த டாட்ஸ்க்கு மட்டும் ஒரு 3 mm பீட். நீங்கள் 4 mm வைக்கலாம், பேர்ல் வைக்கலாம், கிறிஸ்டல்ஸ் வைக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், ஒரு சீக்வன்ஸ் வைக்கலாம், ஸ்டோன் வைக்கலாம், அது இந்த ரிங் வச்சுட்டு ஒரு ஸ்டோன் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணலாம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுறோம். இதுவே சுகர் பீட்ஸை வந்து நீங்கள் கலர் பீட்ஸாக போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஆடடாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனாக வந்து கட் பீட்ஸ் போடல, ஒரு 2 கட் பீட் வந்து ரைட் சைடாக பார்த்து பண்ணுறோன்னா ஒரு 2 கட் பீட் லெஃப்ட் சைடாக பார்த்து பண்ணுறோம். இது ஒரு ஜிக்ஸாக் மாடல், ஓகே, ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பீட்டில் பண்ணுறேன். இதுலேயே புது ஐடியா பண்ணிக்கலாம். என்னென்னா இது நீங்கள் கீழே வந்து த்ரெட் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம், த்ரெட் கலர் கொடுத்துட்டு இந்த ஜிக்ஸாக்கை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பண்ணுற பட்ஜெட் தான், ஓகேவா? ஏன்னா இப்போ கீழே நான் ஒரு லைன் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், இல்லை ஒரு 1 hour ஆகும். அதுக்கு மேலே பண்ணுறேன்னா ஸோ அந்த ஒரு ஸ்டிச்சுக்கே எனக்கு ஒரு 100 rupeesக்கான ஒரு ஒர்க் வந்து நாங்கள் போடுறேன். ஸோ இந்த ப்ளவுஸில் நான் 100 rupees எக்ஸ்ட்ரா தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டு தான் எல்லாமே. இந்த ஒர்க்கை நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கும் பண்ணிக்கலாம், 3000க்கும் பண்ணிக்கலாம். இந்த கட் பீடை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜர்தோசியில் கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே நம்ம ஐடியாஸ் தான். ஸோ இதில் ஸ்லீவில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். இப்படி தான் அந்த ஃபினிஷ் ஒர்க் லுக் இருக்குது, பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.